கர்த்தருடைய உவமைகளை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நம்ம உவமைனா என்னன்னு சொல்லி போன தடவை நம்ம சந்தித்தப்போ பார்த்தோம். அதில் கர்த்தர் சொன்ன 4 உவமைகளை தியானித்தோம். இன்றைக்கி அடுத்த 2 உவமைகளை பார்க்க போகிறோம். இதை நம்ம மத்திய 5ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். லேவியை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த பின்பு லேவியினுடைய வீட்டில் லேவி ஒரு விருந்து செய்த போது அங்கே அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக அவர் 4 உவமைகளை அடுத்தடுத்து சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போது மத்திய 5ஆம் அதிகாரம்னு சொல்லி வரும்போது அது அவருடைய மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தை கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு செய்கிற ஒரு பிரசங்கம். தம்முடைய சீஷர்களுக்கு உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கும்போது சொல்கிற வார்த்தை இது. ஸோ அவருடைய மலை பிரசங்கத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது 13ஆவது வசனத்திலேருந்து 16ஆவது வசனம் வரைக்கும், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த உவமை சொல்லப்பட்ட இடம் மலை பிரசங்கம், சொல்லப்பட்ட நோக்கம் தம்முடைய சீஷர்களுக்கு உலகத்தை எதிர்நோக்குவது எப்படின்னு சொல்லி சொல்லும்போது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இப்போ சீஷர்களாக இருக்கிற நாம் நம்முடைய சீஷத்துவ ஓட்டத்தை ஒரு ஸ்டேஜில் துவக்கிறோம். அதை நம்ம ரட்சிப்புன்னு சொல்லுகிறோம், மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லுகிறோம். அது ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பம் துவங்கி நாம் ஒரு ஓட்டம் ஓடுகிறோம். இந்த ஓட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எதுக்காக ஓடுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னாக்க எல்லாருடைய வாயிலும் வரக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், நாம் எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தான் இந்த ஓட்டம் துவங்கி ஓடி முடிக்கப்படுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நோக்கம் நித்திய ஜீவனை அடைவது மட்டுமே இருந்தால், நம்மை ரட்சித்த அன்னைக்கே கர்த்தர் நம்மை எடுத்திருந்தா நித்திய ஜீவனை அடைகிறது 100% கேரண்டி. இப்போ நித்திய ஜீவனை அடைகிறது தான் நோக்கம்னா அன்னைக்கே எடுத்திருக்கணும். ஆனால் அன்னைக்கு எடுக்காமல் அவர் திரும்ப இந்த பாவ உலகத்திலேயே நம்மை அடுத்த பல வருஷங்களுக்கு ஜீவிக்கும்படி அலோவ் பண்ணுறார். இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன வருது? எவ்வளவுக்கு எவ்வளவு காலம் கடந்து வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆரம்பத்தில் முதல் நாளில் 100% நான் கேரண்டியாக பரலோகம் போவேன்னு சொன்னவங்க ஒரு 10 வருஷம் கழித்து அந்த கேரண்டி குறையும், இன்னும் குறையும். ஏன்னா பாவத்தின் மத்தியில் இருக்கும்போது அது பெரிய போராட்டம். கடைசியில் விசுவாசத்தை காத்துக்கொண்டே முடிக்கிறதுங்கிறது பெரிய சவாலான காரியமாக இருக்கு. இந்த சவாலான இந்த ஒரு ஓட்டத்தை தேவன் ஏன் நியமித்தாருங்கிறது தான் முக்கியமான காரியம். நித்திய ஜீவனை அடைகிறது தான் நோக்கம்னா அன்றைக்கே எடுத்துருக்கலாம், எடுக்காமல் இங்கேயே வச்சிருக்கிறாரு. ஏன் என்கிறது காரியம். இந்த 2 உவமைகளில் ஏன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன் வைத்திருக்கிறாரா? நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோமா? நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா? நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து பிரயோஜனப்படுகிறதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோமா? உப்பா இருங்கன்னு சொல்லலை, உப்பா இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். அந்த 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உப்பா இருங்கன்னு சொல்லும்போது அது அட்வைஸ், உப்பா இருங்கம்மான்னு. அப்படி இல்லை, நான் உங்களை இருக்க வச்சிருக்கிறேன், நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீங்க, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். ஸோ அடிப்படையாய் நம்ம ஏன் சுவாசிக்கிறோம், ஏன் இன்னும் ஜீவனோடு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம்னா உப்பாய் இருக்கிறதுக்கும் வெளிச்சமாக இருக்கிறதுக்கும் தான் நாம் இந்த பூமியில்
வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இப்போ நான் அப்படி பிரயோஜனப்பட்டால் அதற்குண்டான பலனை அவர் வரும்போது எனக்கு கொடுப்பார். அப்படி நான் பிரயோஜனப்படாமல் இருந்தனாலும் அதற்குண்டான பலனை அவர் வரும்போது கொடுப்பார். இப்போ அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்கிறார். அவர் ஓமைகளில் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, தன்னுடைய திரவியத்தை கொடுத்துட்டு போயிட்டு அந்த திரவியத்தை ஒன்றும் பண்ணாமல் சும்மா வச்சுருந்தான் பாருங்க, பிரயோஜனப்படாமல் இருந்தான் பாருங்க ஒரு ஊழியக்காரன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், பொல்லாதவனும் பிரயோஜனம் இல்லாதவனுமாகிய இந்த ஊழியக்காரனை புறம்பே இருளில் போடுங்கன்னு சொல்லி. ஸோ அவர் வரும்போது நமக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். எதுக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறாரா? இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரயோஜனப்படும்படி வச்சுட்டு போயிருக்கிறாரு. பிரயோஜனப்பட்டால் அதுக்குள்ள பலன் இருக்குது, பிரயோஜனப்படலைன்னா அதுக்குள்ள பலனும் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் அப்படி பிரயோஜனப்பட்டால் இந்த உலகத்தில் எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி நம்ம கணக்கு போடுறதுனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது. உப்பாக இருக்கிறதுனால உப்புக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெளிச்சம் வீசுறதுனால வெளிச்சத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உப்பினால மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனம், வெளிச்சத்தினால மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனம். அதே போல் நீங்களும் நானும் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம்னா நமக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் அவர் நம்ம மேல் அன்பு வைத்தார். அந்த அன்பு அகாப்பே என்கிற ஒரு விசேஷமான அன்பு. அந்த அன்பு தாய் அன்பை விட பெரிய அன்பு. அது பிரதிபலனை எதிர்பாராத ஒரு அன்பு. எந்த விதமான பேபேக்கை எதிர்பார்க்காம செய்கிற ஒரு அன்பு. அந்த பிரதிபலனை எதிர்பாராமல் அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததுனால நாமும் நமக்கு எந்த பலனும் இல்லைனாலும் நாம உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த உப்பு பார்த்தோம்னு சொன்னாக்க, நம்ம உப்பு போய் கடையில் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மங்கின கலராக இருந்ததுன்னா வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவோம். அது ஏதாவது கலப்படம் ஆகி போச்சோ, நல்ல உப்பு தானா அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வரும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? உப்பு நல்ல பளபளன்னு ஒயிட்டாக பிரைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல உப்பாக இருக்கும்னு சொல்லி. அதே மாதிரி அதோடைய கிறிஸ்டல்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பாக நல்லா இருந்துச்சுனாலும் ஓகே உப்பு நல்ல உப்புன்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். இப்போ உப்புனுடைய தோற்றத்தை பார்த்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து நீங்கள் சமைக்கும்போது அந்த உப்பை போட்டு சமைச்சு முடித்த அப்புறம் சாப்பாடை சாப்பிட்டா உப்பு போட்ட மாதிரியே இல்லை, ஆனால் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உப்பில் என்ன இல்லை? சாரம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உப்புடைய தோற்றத்தை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம், உப்பில் சாரம் இல்லைன்னா நம்ம அடுத்த வேளை சமைக்கும்போது இந்த உப்பை டபுளாக போட்டால் ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் டபுளாக போடுறதில்லை. என்ன செய்கிறோம்? இது சாரம் இல்லாத உப்புன்னு சொல்லி காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தா கூட அது தூக்கி குப்பையில் போட்டு வேறு உப்பை வாங்கி நம்ம சமைக்கிறோம். உப்பில் 100% என்ன எதிர்பார்க்கப்படுது? சாரம் எதிர்பார்க்கப்படுது. சாரம் இல்லைன்னா உப்புக்கு மரியாதையே கிடையாது. அதே போல் விசுவாசிகளாகிய நாமும் கூட வெளிப்புற தோற்றத்தில் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக உலகத்துக்கு நல்ல சாட்சிகளாய் நடந்து கொள்ளுகிறது முக்கியமான காரியம். ஆனால் அதுவே எல்லாம் கிடையாது. எப்படி உப்பு நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதோ, அதே போல் நாமும் ப்ரெசன்டபுளாக நல்லா இருந்தோம்னா நம்மளுடைய நடவடிக்கை நம்மளுடைய முக பாவனை எல்லாம் சரியாக இருந்துச்சுனாலும் இந்த வெளி தோற்றத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுவே காரியம் கிடையாது. காரியம் என்னது? நீங்களும் நானும் உள்ள சாரம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் காரியம். இப்போ இந்த உப்பும் சாரமும் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்க கர்த்தர் இதை 3 தடவை சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்தது மலைப்பிரசங்கத்தில் ஒரு முறை, மலைப்பிரசங்கத்துக்கு முன்னால் அவருடைய பிரயாணங்கள் நடுவில் ஒரு முறை சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், லூக்கா 14 25 35 வரைக்கும் உள்ள வேத பகுதியில் அவர் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி 2 உதாரணங்களை கொடுத்து சொல்கிறத பார்க்குறோம். ஒருத்தன் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தான்னு சொன்னால் தன்னால் இயலாத அளவுக்கு, தனக்கு திராணி இல்லாத அளவுக்கு பெரிய பட்ஜெட் போட்டு இறங்கிட்டான்னா ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா என்ன ஆயிரும்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அப்போ எல்லோரும் முன்னாடி அவனுக்கு தலைகுனிவாயிரும். அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால் எவ்வளோ முடியும்னு உட்காந்து பிளான் பண்ணி தான் அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான்.
அதே மாதிரி யுத்தத்துக்கு ஒரு ராஜா புறப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எதிராக வர ராஜா கிட்ட இவனால் இத்தனை நம்பர் உள்ள சேனையை வச்சு அத்தனை நம்பர் உள்ள சேனையை சந்திக்க முடியுமான்னு சொல்லி யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிளான் போடுறாங்க. முடியலன்னா சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறாங்க. ஸோ திட்டம் பண்ணி கணக்கு போட்டு ஒரு தெளிவாக இறங்குகிற காரியம் என்று சொல்லி தன்னை பின்பற்றி வருகிறதை பற்றி சொல்கிறார். இப்போ அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிற வார்த்தை 33வது வசனத்திலேருந்து 35வது வசனத்து வரைக்கும், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்றார். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் சாரம் ஏற்ற முடியாது. நம்பர் 2, சாரமில்லாத உப்பை வேற எதுக்கும் பிரயோஜனப்படுத்த முடியாது. வாழைப்பழம் வாங்கியிருக்கிறோம், வாழைப்பழம் கனிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழத்தை தூக்கி கனிஞ்சு போச்சுன்னு நம்ம குப்பையில் போடுறது இல்லை. அதை என்ன செய்ய முடியும்? வேற ஒரு பண்டமாக செய்ய முடியும், இல்லை பணியாரம் சொல்ல முடியும், அல்லது வேறு ஏதாவது செய்ய முடியும். ஸோ ஒரு பொருள் ஒரு காய்கறியாக கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி வச்சு வந்தீங்க, கவனிக்கலாம், வச்சுட்டீங்க, கெட்டு போச்சுன்னா அதை நீங்கள் எருவாக பயன்படுத்த முடியும். கெட்டு போனால் கூட மற்ற பொருட்கள் பயனுள்ளதாக ஆகும். ஆனால் உப்பை பொறுத்த வரைக்கும் அது சாரம் இல்லாமல் போச்சுன்னா சாரம் ஏற்றவும் முடியாது. அதை வேறு எதுக்கும், அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் பயன்படாது. அதை என்ன தான் செய்வாங்க? குப்பையாக வெளியே கொட்டுவாங்கன்னு சொல்கிறார். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் டைம் மத்தேயு 5வது அதிகாரம் 13 நம்ம வாசித்தோம். தேர்ட் டைம் இன்னொரு தடவை சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 43லேருந்து 50 வரைக்கும் உள்ள வசனங்களில் ஒருவனுக்கு கை இடறல் உண்டாக்கினா, கால் இடறல் உண்டாகினா, கண் இடறல் உண்டாகினா என்ன செய்யணும்னு சொல்கிறார். கை இடறல் உண்டாகினா தரித்து போடு, கால் இடறல் உண்டாகினா தரித்து போடு, கண் இடறல் உண்டாகினா பிடுங்கி போடு. நீ 2 கால் உடையனா, 2 கை உடையனா, 2 கண் உடையனா, எரி நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை கண்ணனா, ஒற்றை காலனா, ஒற்றை கால் கையோட நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது நலமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதே மூச்சில் 49, 50 வசனங்களில் எந்த பலியும் உப்பினால் ஊப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஊப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனால் சாரம் உண்டாக்குவார்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள்னு சொல்லி உப்பு சாரம் பற்றி ஆண்டவர் 3வது முறை சொல்கிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த பலி உப்புனால ஒப்பிடப்படுகிறது லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் வர்ற காரியத்தை ஆண்டவர் இங்கே மேற்கோள் காட்டி பேசுகிறார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இப்போது விசுவாசிகளாகி நீங்களும் நானும் தோற்றத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக ப்ரெசண்டபிளாக உலகத்தினால ஒரு ஏற்புடையவர்களாக நாம் ஜீவிக்கணும், அப்படி இருக்கிறது முக்கியம் என்று சொல்லி நமக்கு பிரசங்கிக்கப்படுது. அதனால தான் பூ வைக்கலாமா, நகை போடலாமா, இப்படி ட்ரெஸ்ஸு, இந்த கலர் ட்ரெஸ்ஸு போடலாமா, அந்த கலர் ட்ரெஸ் போடலாமா, எப்படி செஞ்சால் சாட்சியாக இருக்கும், இது பெரிய போதனையாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, சட்டையே இன்சர்ட் பண்ணலாமா, வெளியே விடலாமான்னு போதனையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றதுக்கு ஒரு டீச்சிங் இருக்குது. ஆனால் அது எல்லாத்த விட எது முக்கியமா? தோற்றத்தில் இருக்கிறத விட ஆக்சுவலாக சாரம் உள்ளவர்களாக இருக்கிறது மிக 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 முக்கியமாக இருக்கான். உப்பையுடைய தோற்றத்தை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு உப்பில் சாரம் இல்லைன்னா அது வெறும் குப்பையாக கருதப்படுகிறது போல நீங்களும் நானும் கூட சாரம் இல்லாதவர்களாக இருந்தோம்னா என்னதான் தோற்றத்தில் பெஸ்ட்டாக தெரிஞ்சால் கூட அது வெறும் குப்பையாக இருக்கும். சாரம்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நமக்குள்ளே இருக்கிற ஸ்டஃப், அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப் தானாக வராது, அது பரலோகத்திலேருந்து இறங்கி வராது, அது நமக்குள்ளே நாம் உண்டாக வேண்டிய ஒரு காரியம். இப்போ நம்ம கையில் பைபிள் இருக்குன்னு, இந்த பைபிளில் நம்ம அதாவது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது இருக்குது. இப்போ இந்த பைபிளில் நம்ம சங்கீதம் 1 என்னன்னு பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும்
பகலும் அதன் மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி. இப்போ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறாங்க, அதில் அவ்வளவு பிரியமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், அந்த சாரம் உள்ளே ஏறுகிறதா இருக்கும். ஆனால் விசுவாசிகள் மத்தியில் நான் இத்தனை வருஷத்து ஊழியத்தில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இதை பற்றி அக்கறையே கிடையாது. அவங்களுடைய வியூ பாயிண்ட்டு என்னன்னு சொன்னாக்க, வேதத்தை ஆழ்ந்து படிக்கிறது தியானிக்கிறதுங்கிறது யார் வேலை தெரியுமா? அது ஊழியக்காரர் வேலை. எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. எங்களை கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஷன் படிக்க வைக்கிறது பெரிய விஷயம். சர்ச்சஸில் ஒரு காலத்துக்கு முன்னாடி எவ்ரி வெட்னஸ்டே எல்லா சர்ச்சிலையுமே பைபிள் ஸ்டடி இருக்கும். இப்போ காலம் மாறி போச்சு பாருங்கள், எந்த சர்ச்சிலையும் பைபிள் ஸ்டடியே பார்க்க முடிய மாட்டேங்குது. பைபிள் ஸ்டடின்னு வச்சா கூட யாரும் வரமாட்டாங்க. கேரண்டியாக நான் 100% சொல்ல முடியும். நீங்கள் நைட் ப்ரேயர் நடத்துங்க வருவாங்க, என்ன பேரில் வேணாலும் ப்ரேயர் நடத்துங்க வருவாங்க, ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டாங்க. அந்த பிரசங்க நேரத்தில் முழிச்சிருக்கிறதே கஷ்டம். அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான காரியமாக இருக்கும். வர்ஷிப் நேரத்துலலாம் உற்சாகமாக இருப்பாங்க, பிரசங்க நேரத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம், ஒருத்தர் முன்னாடி தூங்கினா ஒருத்தர் பின்னாடி தூங்குவார். ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி தான் போகுது. காரணம் என்னென்னா, இந்த சாரம் உள்ளே ஏறுறதை பற்றின சீரியஸ்னஸ் இல்லை. சாரம் இல்லாதவர்களாக தோற்றம் மட்டும் நல்லா இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. இந்த ஆலமரம் பார்க்குறதுக்கு பெரிய மரமாக பார்த்துக்கங்க, ஆனால் அதை நீங்கள் அறுத்து எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? உள்ளே ஃபுல்லாக போல் தான் இருக்கும், மரம் தான் பெருசு, உள்ளே ஒன்றும் கிடையாது. அது மாதிரி சாரம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படி சாரம் இல்லாதவர்களாக இருந்தால் அது எவ்வளோ சீரியஸ்ன்றதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தேவனை பற்றி தேவன் எனக்கு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும்னு சும்மா இருக்கிறத விட தேவனோட நெருங்கின உறவு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ அப்பாவும் பிள்ளையும் இருந்தால் கூட பிள்ளையோட அப்பாவுக்கு நெருங்கின உறவு இருந்தால் தான் இவங்களுடைய காரியம் பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப உறவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு இண்டிவிஜுவலாக அவங்க இருப்பாங்க. இந்த தேவனோட நெருங்கின உறவு இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா விசுவாசிகள் இருந்தால் தான் ஆக்சுவலாக சாரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த சாரம் உள்ளவர்களாக இருந்தால் தான் உப்பாக இருக்க முடியும், இல்லைன்னா பிரயோஜனமே இருக்காது. இதனுடைய அவசியத்தை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. உப்பாய் பிரயோஜனப்படுறதுக்காகவே நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாராம். அப்போ சாரம் உள்ளவர்கள் ஆகணுங்கிறது நம்மளுடைய காரியம், நாம் உப்பாய் பிரயோஜனப்படணுங்கிறது நம்மளுடைய காரியம். பிரயோஜனப்பட்டால் அதுக்கு பலன் இருக்குது, பிரயோஜனப்படலைனாலும் அதுக்கும் பலன் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது விளையாட்டான காரியம் கிடையாது. நான் எப்படி பிரயோஜனப்பட முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்பு எப்போ பிரயோஜனப்படும்? ஷெல்ஃபில் இருக்குது. எப்போ பிரயோஜனப்படும்? அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். சமைக்கும்போது அதை எடுத்து அப்படி டக்குன்னு போடுவாங்க. அந்த வாய்ப்பு வருகிற தருணத்தில் மட்டும்தான் உப்பு பிரயோஜனப்படும். மற்றபடியெல்லாம் அது ஷெல்ஃபில் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் உப்பு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, அந்த டைமில் மட்டும்தான். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கூட நாம் அநேகர் கூட பேசுவோம், நாம் அநேகர் கூட பழகுவோம், அநேகரோட நேரம் செலவிடுவோம், நாம் நிறைய காரியங்களில் ஈடுபடுவோம். வாய்ப்புகள் எப்போ உண்டாகும்னே தெரியாது. இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் அவங்க பேசுவாங்க, நம்மளுடைய ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் பேசுவோம். மனம் திறந்து ஒருவரோட பேசும்போது சில ஆலோசனைகள் வழங்கப்படும் நண்பர்கள் மத்தியில். ஏன்னாப்பா இப்படி செஞ்சான்னா அப்படி செஞ்சான்னா நிறைய காரியங்கள் பேசுவோம். உலகத்தில் ஆலோசனைக்கு பஞ்சமே கிடையாது. அது ஃப்ரீயாக கொடுக்கறதுனால யார் வேணால் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆலோசனை வழங்கப்படும். ஆனால் சாரமுள்ள ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களா, நீ ஏன் இப்படி செய்யலை, நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, அது கூட லேட் இல்லை, நீ இதை இப்படி செஞ்சனா சரியாக இருக்கும்னு சொல்லி நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. அண்ணன் தானேப்பா, தம்பி தானேப்பா, விட்டுட்டு போப்பா, மன்னிச்சிரியா, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்னு விட்டுருன்னு சொல்லி ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. முக்கியமான அந்த தருணம் வருது பாருங்கள், அந்த வினாடி, அந்த வினாடியில் நம்ம வாயை திறந்து என்ன பேசுகிறோமோ அது அந்த நபருக்கு நாம் உப்பாக இருக்கிறோம்னு அர்த்தம். அது எப்படி வரும்னா, நான் சாரமுள்ளவனாக இருக்கும்போது அந்த நேரத்தில் அது வரும். இப்போ சிலர்லாம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அவங்களுக்கு நம்மக்கிட்ட அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம என்ன ஆலோசனை கொடுக்குறோம்னு எதிர்பார்த்து தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம ஆவிக்குரிய காரியம் ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன், வேறு யாருக்கிட்டையும் சொன்னாங்கன்னா அவங்க வேறு மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லிகிட்டே போகிறவங்கெல்லாம் இருக்க முடியும். இது எப்போ வரும்? உப்பு சாரம் உள்ளதாக இருந்ததுன்னா மட்டும்தான் வரும். அந்த வாய்ப்பு கிடைக்கிறது எப்போன்னு சொல்லிட்டு வராது, அது திடீர்னு வரும். நாம் எதிர்பாராத சூழ்நிலையில் வரும். அப்படி வரும்போது நான் சொல்லாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட் இல்லையா? இந்த சத்தியத்தை ஆக்சுவலாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டேன். 2011 கும்பகோணத்துக்கு ஒரு சிஎஸ்ஐ சபையில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் சர்வீஸில் பேசணும், சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு விசேஷ கூட்டம் இருந்தது, அதில் பேசணும். பேசி முடிச்சுட்டு நைட்டு பஸ் எனக்கு ரிட்டர்ன் வரணும். ஸோ சர்வீஸ் முடிஞ்சிச்சு, விசேஷ கூட்டம் முடிஞ்சிச்சு, ஊழியெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு பஸ் ஏறுற வரைக்கும் எனக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ மத்தியானத்தோடு முடிஞ்சிச்சு, நைட் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. நான் என்னுடைய உறவினர் ஒருத்தர் வீட்டில் தான் அங்கே தங்கியிருந்தேன். அவர் என்ன சொன்னார், அண்ணே ஃப்ரீயாக தானே இருக்கிறோம், வாங்க ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு கூட்டிகிட்டு போனார். அவர் என்னை பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு கும்பகோணம் ஃபுல்லாக என்னை ஒரு கைடட் டூர் மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறார். கும்பகோணத்தில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? விதவிதமான கோயில்கள் இருக்குது. இது இந்த கோயில்னு, அது அந்த கோயில்னு, எனக்கு அந்த பேர் கூட தெரிய மாட்டேங்குது. அவர் எல்லாம் தரவாக இருக்கிறார், எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார். உள்ளே போவோமானார். எனக்கு உள்ளே போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்கேருந்தே பார்ப்போம்னு. கடைசியில் இதுதான் மகா நடந்த இடம்னு காமிச்சார். ஓகே, இதுதான், இங்கே தானே ஜெயலலிதா சசிகலா வந்தது, ரைட், ஓகே, ஞாபகம் இருக்குது, வாங்க போகலாம். அடுத்தது இப்படியே சுற்றிட்டு வந்தோமா, திடீர்னு ஒரு சந்தில் இப்படி வெளியே வந்தார் பாருங்கள். ஒரு ஸ்கூல் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டார். இப்போ கும்பகோணம் ஸ்கூலுன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 2004 அந்த ஸ்கூலில் பெரிய தீ விபத்து ஒன்று நடந்துச்சு. 94 குழந்தைங்க இறந்துட்டாங்க. அந்த ஸ்கூல் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டார். அண்ணே இதுதான் அந்த ஸ்கூலு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எதையோ வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு வந்தோமா, இப்படி ஒரு சிச்சுவேஷனில் கொண்டாந்து நிறுத்துவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே வாசலில் கொண்டு போய் நிறுத்திட்டார். ஸோ 2004 அது நடந்திருக்கு. நான் 2011 போயிருக்கேன். 7 வருஷமாக அந்த ஸ்கூல் அப்படியே இருக்குது. நம்ம டிவியில் நியூஸ் பேப்பரில் எப்படி பார்த்தோமோ அதே போல் அப்படியே இருக்குது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, வாசலில் பெரிய பேனர் வச்சுருக்குறாங்க. அந்த பேனரில் 94 பிள்ளைங்களுடைய ஃபோட்டோவும் போட்டு, பேரும் போட்டு, வயசும் போட்டிருக்கிறாங்க. அங்கே நின்றுட்டு அந்த காட்சியை பார்க்கும்போது, இந்த இடத்துல தான் அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்ததுன்னு அந்த உணர்வை நம்ம அடையும் போது, அது பெரிய ஒரு என்ன சொல்ற, ஒரு பாரத்தை நம்ம மேலே கொண்டாந்து வச்சிடும். மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் 2 பேர் நிற்கிற அந்த டைமில் ஒரு அம்மா வந்தாங்க. நேராக வாசலுக்கு போனாங்க. அந்த கேட்டுக்கிட்ட ஒரு கூல் ட்ரிங்க்கு ஒரு பேக்கெட் சாஷே ஒன்று கொண்டு வந்து அதை லைட்டாக கட் பண்ணி வச்சாங்க. கொஞ்சம் கடலை மிட்டாய் வச்சாங்க, கொஞ்சம் சாக்லேட் வச்சாங்க, அப்புறம் ஒரு மெழுகு வத்தி ஏற்றினாங்க. நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோமா. நான் மெதுவாக அவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி என்ன ஆனிவர்சரியான்னு கேட்டேன். ஒருவேளை இது நடந்த ஆனிவர்சரியில் நம்ம போய் நிற்கிறோமோன்னு ஆனிவர்சரியான்னு கேட்டேன். அவர் அப்படியே யோசிச்சுட்டு, இல்லை நான் ஆனிவர்சரி இல்லை, அநேகமாக அந்த பிள்ளையோடைய பிறந்த நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஸோ நாங்கள் 2 பேர் இப்படி குசுன்னு பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள். அங்கே வேறு யாரும் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அந்த அம்மா வந்திருக்காங்க. அவங்க அதை முடிச்சுட்டு சட்டுன்னு எங்ககிட்ட வந்துட்டாங்க. எங்ககிட்ட வந்துட்டு அந்த பேனரில் ஒரு குழந்தையோட படத்தை காமிச்சு, அதுதாங்க என் பேரன், இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டுக்கு வெளியே வரமாட்டான், அந்த கேட்டுக்கு உள்புறமாக நின்று கேட்டை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான், நான் போய் அவனை கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வருவேன், அந்த பிள்ளை இறந்துருச்சு, அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இது, அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாளுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஃபுல்லாக பாரமாக இருக்குது, இதில் வேறு இந்த அம்மா இப்படி வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. வந்த அம்மா எங்ககிட்ட வந்து பேசும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டன்னாக நிற்கிறோம். அவங்க எங்ககிட்ட பேசிட்டு, ஐயா நான் வரட்டுமான்ட்டு போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறமும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசலை. நாங்கள் பைக்கில் ஏறி வீட்டுக்கே வந்துட்டோம். அடுத்து என்ன பஸ் ஏற்றி விட்டாங்க. நான் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ தான் என் மூளையில் உரைக்குது, கும்பகோணத்துக்கு ஆண்டவர் சிஎஸ்ஐ சபைக்கே கூட்டிகிட்டு போகலை. எதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு? அந்த அம்மாவுக்கு
உப்பாக இருக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கிறார். ஒரு 4 வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியும், அதுக்காக தான் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் சொல்கிறதுக்கு அங்கே என்ன வரல, வாய் வரல. இப்போ உப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் அது உப்பாக இல்லாமல் போச்சு. அப்போ உப்பாக இல்லைன்னா அது என்னது, குப்பை, அது வேஸ்ட். நான் கும்பகோணம் போனதும் வேஸ்ட்டு, திரும்ப வந்ததும் வேஸ்ட்டு. இந்த கசப்பான அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன். இது மாதிரி வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போதும் வரலாம், பஸ்ஸில் இருக்கும்போதும் வரலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் வரலாம், காய்கறி வாங்குகிற இடத்துலையும் வரலாம். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லாத ஒரு வாய்ப்பாக உண்டாக நாம் சாரம் இல்லாதவர்களாக இருந்தோம்னா, வாயை திறந்து அங்கே சாட்சியாக அல்லது அவங்களுக்கு சரியான ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சுன்னா, நம்மை அதுக்காக தான் வச்சுருந்தார், நம்ம அதை நிறைவேற்றாமல் போனோம்னா பிரயோஜனம் இல்லாதவர்களாக போயிடுவோம். ரொம்ப 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 முக்கியமான காரியம் இது. அதே மாதிரி நம்ம காரியங்கள் செய்கிறோம்ல, செய்யும்போது நம்மளுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் விளைவுகளை வச்சு தான் நம்ம செயல்பாட்டுகளுடைய காரியத்தை நிதானிக்கிறோம். இப்போ ஒரு பிள்ளை படிக்குது, காலையிலையும் நைட்டும் உளுந்து படிக்குது, ராவா பகலாக படித்து கடைசியில் மார்க் ஒன்றும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஆச்சு இந்த பிள்ளைக்கு, உளுந்து படிச்சுது, மார்க் ஒன்றும் வரலன்னா படித்து என்ன பிரயோஜனம்னு நம்ம கேட்குறோம்ல. உலகத்தில் எல்லா காரியத்துலையும் அப்படி தான். நம்ம ஏதாவது முயற்சி எடுத்து செஞ்சோன்னா அதுக்கு ரிசல்ட் இருக்கணும், ரிசல்ட் இல்லைன்னா முயற்சி எடுத்து செஞ்சது வேஸ்ட்டுன்னு. ஆனால் வேதத்தின் சத்தியம் வேறு மாதிரி. உலகத்தில் அது சரியாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் அது வித்தியாசம். என்னன்னு சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 16:33, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அது உன் கையில் இல்லை, அது கர்த்தரால் வரும். அதே மாதிரி 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ செய்கிறது செய்யலாம், ஆனால் அவர்கிட்ட தான் ரிசல்ட்டு. சகரியா 4:6 பார்க்குறோம். அங்கே சொல்லும்போது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவன் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோனா 2:9, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையதுன்னு சொல்லி. ஸோ ஆவிக்குரிய காரியங்களில் வரும்போது நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியபடி செய்கிறவர்களாக இருக்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ரிசல்ட் அவர் எதிர்பார்க்கல, ரிசல்ட் அவருடையது. நாம் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. நான் உப்பாக இருக்கணும்னா, நான் பிரயோஜனப்படணும்னா உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கும்போது ஆண்டவர் நீ எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினேன்னு கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் கையனாக நான் எப்படி வந்து நிற்பேன்னு பாட்டே எழுதி வச்சுருக்கிறாங்க. அது சத்தியமே கிடையாது. ஆண்டவர் ஒருத்தரையும் அப்படி கேட்க போகிறதே கிடையாது. நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விதத்தில் செய்தாயாங்கிறது தான் காரியம். ரட்சிப்பு யாருடையது? நான் அதை கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையதுங்கிறத நான் மறந்து போகவே கூடாது. அவர் செஞ்சாலும் அவரது தான், ரிசல்ட் வரலனாலும் அவரது தான். செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய விதத்தில் செய்ய வேண்டிய இடத்துல செய்கிறவர்களாக இருக்கணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். செஞ்சுருந்தா ஓகே, செய்யலைன்னு சொன்னால் ஏன் செய்யலைன்னு கேட்பார். ரிசல்ட் நம்முடையது இல்லை. பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதுல என்ன பண்ணக்கூடாதான், சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உலகம் மோசமான உலகம், நன்றியே இல்லாத உலகம் இல்லை. நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதுக்கு நன்றியே கிடையாது. ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. நல்ல காரியம் எல்லாத்தையும் உடனே மறந்துடுவாங்க, எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம இவங்களெல்லாம் பார்த்தோம்னா வேலையே செய்ய முடியாது. நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கவே முடியாது. நம்ம ஆக்சுவலாக சோர்ந்து போயிடுவோம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்காக செய்கிறோம், ரிசல்ட் கர்த்தருடையதுன்ற அந்த ஒரு பாவனையில் தான் போகணும். ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மனுஷன் சென்னைக்கு வந்து நல்ல உச்சி வெயிலில் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறார். எதுக்கு தெரியுமா? அவருடைய பேத்தியை இதில் காலேஜில் சேர்க்கணும், காசு இல்லை.
அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு, ஆனால் காசு இல்லை, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுக்கிட்டு வர்றார். இவரை பார்த்த ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கிற இதெல்லாம் இப்போ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்தாக்கா எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி ஏமாத்துறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஒரிஜினல்ஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் பேத்தியும் கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்க்கணும். ஒரிஜினல்லாம் கரெக்டாக இருந்து நான் நம்பிக்கை வந்துச்சுன்னா நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டார். இந்த மனுஷன் போயிட்டு பேத்தியை கூட்டிகிட்டு ஒரிஜினலோட அடுத்த நாள் காலையிலேயே வந்து நின்ட்டார். ஒரிஜினல்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த பொண்ணும் ஷார்ப்பாக இருக்கிறான். கொஞ்சம் உதவி செஞ்சிட்டோம்னா இந்த நேரத்தில் அவள் படித்து நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்த்துருவான்னு இவருக்கு நம்பிக்கை வந்ததுனால அந்த பிள்ளைக்கு ஆன்லைனில் இம்மிடியேட்டாக ஃபீஸ் கட்டுறாரு. கட்டிட்டு அது கொரோனா பீரியட்னால அந்த டைமில் கிளாஸஸ்ஸு நேரடியாக நடக்காமல் எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. இந்த பிள்ளைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை, அதனால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. உடனே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனையும் வாங்கி கொடுத்து டேட்டாவும் போட்டு கொடுத்து அவளுக்கு நாலு பின்ன காலேஜ் திறந்தாங்கன்னா போட்டுட்டு போக நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி 4 நல்ல செட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து உள்ளாடை முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, பாருமா ஏதோ இருக்குது அள்ளி கொடுக்குறேன்னு நினச்சிக்காத, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் பிழைச்சிக்குவேன்னு எதிர்பார்த்து இதை செய்கிறேன், வேஸ்ட் பண்ணிடாத, இது உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வந்த காசு பிரயோஜனப்படுத்திக்கமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த தாத்தா மறுபடியும் வராரு. இப்போ இவர் விசாரிக்கிறார், எப்படிங்க இருக்கிறா பேத்தி என்னான்னு. நிறுத்திட்டேன் சார், கட்டி கொடுத்துடலான்னு இருக்கிறேன். இப்போ எப்படி இருக்கும்? அதுக்காக இவ்வளோ செஞ்சது இல்லை? இப்போ இன்னொரு ஆள் வந்து உதவி கேட்டாங்கன்னா செய்யணும்னு மனசு வருமா? இல்லை, இவங்களெல்லாம் பார்த்தா உடம்பு மனசு சோர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் நீ ரிசல்ட்டை பார்க்காதேன்னு சொல்கிறார். நீ செய்ய வேண்டியது செஞ்சிட்டியா, அதான் கணக்கு. உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவி செய்ய வேண்டியவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சியாங்கிறது தான் கணக்கு. ஸோ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னால் நாம் உப்பாக இருந்து செயல்படணும்னா சாரமுள்ளவர்களாக இருக்கணும். அந்த பிரதிபலனை எதிர்பாராமல் தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கணும். லூக்கா 17வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது. லூக்கா 17:10, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். புரியுதுங்களா? ரிசல்ட் நம்மதில்லை, செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியது நம்மளுடைய காரியம். அதை செஞ்சுட்டு நம்ம கட்டளையிட்டதெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா ஆண்டவர் முன்னாடி போய் நின்று என்ன சொல்லணுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். இதை பவுல் சொல்லும்போது இன்னும் அழகாக சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:6-8 வரைக்கும், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலி பெறுவான். பலனுக்கு தக்கதாய் கூலின்னு சொல்லலை, வேலைக்கு தக்கதாய் கூலி கொடுக்கப்படும். இதுதான் கான்செப்ட். நாம் இதில் தெளிவாக இருக்கணும். மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் உப்பாக இருக்கணும்னு சொன்னால் பேச்சு நம்மளுடைய செய்கை மட்டும் இல்லை, நாம் மற்றவங்களிடத்தில் எப்படி பழகிறோம்ன்றதுலையும் இருக்குது. இப்போ உப்பு நம்ம விசுவாசிகள் பரிசுத்தவான்கள்னு சொல்லி நம்ம உலகத்துக்குள்ளே போகும்போது உலகம் அசுத்தமாக இருக்குது, அருவருப்பான காரியங்கள்லாம் செய்கிறாங்க, அவங்க பேச்சே கேட்குறதுக்கு நாராசமாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்மளை மாதிரி பரிசுத்தமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இன்டென்ஷன் உள்ளவங்களை மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய சர்க்கிள் வந்து ஒரு பரிசுத்த வட்டமாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரே கோஷ்டியாக உப்புங்களாக மாறி ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருந்துன்னா பிரயோஜனமே கிடையாது. உப்பு சட்டியிலே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உப்பு சட்டியை விட்டு எங்கே வரணும்? வெளியில் வந்து கலக்கணும். கலந்தால் தான் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் ஆக முடியும்.
ஸோ உப்பு கூடயே இருந்து நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சேஃபான்னு சொல்லி அப்படி இருக்கிறதுக்காக இல்லையா, நாம் வெளியே வந்து மற்றவங்களோட கலக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ நாம் இப்போ நமக்கு வந்து ஆண்டவர் சில காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம நிறைய காரியங்களில் வளர்ந்து வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம். நமக்கு இது தெரியும், இப்படி வளர்ந்து போகணும்னு ஆசையில் இருக்கிறோன்னு நம்ம லைக் மைண்டட் பர்சனோட நம்ம சேர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதில் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது அதில் வந்து இன்னும் நிறைய பேர் ரிட்டர்ன் போய்கிட்டே இருப்பாங்க, வலிக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் கேங் பார்க்கும்போது நமக்கு அவங்கள விட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு ஒரு ஐடியா வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் பிரயோஜனமாக இருக்க முடியும். இப்போது ஒரு சம்பவம் நடக்கலை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கற்பனை கதை. அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கங்க. என்ன நடந்து தான் ஒரு கதை தான், இது நடக்கலை. ஒரு சர்ச், அந்த சபை வந்து ஒரு பாரம்பரிய திருச்சபை, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பாரம்பரிய திருச்சபை. அந்த பாரம்பரிய திருச்சபைகளுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், யாரும் ஆசையே கூட மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. சில இடங்கள்லாம் பேசும்போது ஒரு தூண் இருக்குது, தூணுக்கு அந்த பக்கம் வந்து எட்டி நம்மளை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெசேஜ் முடிகிற வரைக்கும் அவங்க அப்படியே உட்காந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு அசைவு இருக்காது, அப்படியே அதாவது சிலை மாதிரி இருப்பாங்க. ஒரு பின்னை போட்டோம்னா அந்த பின்னு நிச்சயமாக சத்தமே கேட்கும், அந்த அளவுக்கு நிசப்தம் நிலவும். டிசிப்ளின் அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க ஓடுறது, தண்ணி குடிக்க போகிறது, பாத்ரூம் போகிறது, இந்த கதையெல்லாம் அங்கே ஒன்றுமே இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சபையில் ஒருத்தர் செல்ஃபோனை சைலண்டில் போட மறந்துட்டார். மெசேஜ் போயிட்டு இருக்கும்போது இவர் ஃபோன் அடிச்சிச்சு. இவர் எடுத்து ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே அது 2-3 ரிங் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்கலாம் உச்சுன்றாங்க, அந்த பக்கங்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்க. எல்லார் மனசுலேயும் என்ன ஓடுது, செல்ஃபோனை சைலண்டில் கூட போடுறதுக்கு தெரியலையா உனக்கு, சர்ச்சுக்குள்ளே வர அது கூட தெரில அப்படின்னு எல்லாரும் மனசில் திட்டிக்கிறாங்க. யாரும் வாய் திறந்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அடுத்த 5 நிமிஷத்துக்கு பேசிட்டார். சர்ச்சு ஆலயம் இப்படி தான் இருக்கணும், உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கணும், வரும்போதே நீ இப்படி பண்ணிட்டு வரணும், எல்லாம் சொல்லிட்டார். ஆலயம் முடிஞ்சு வெளியே போகும்போது இவருக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் அவரை என்னையா இப்படி பண்ணிட்டேன்னு வெளியே போகிறதுக்குள்ளே அவரை காய்ச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோன் கால் வந்ததில் தலைக்குனிவாகி இவருக்கு மனசுக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டதுனால சாயங்காலமாக பாருக்கு போயிட்டாராம். பாரில் போயிட்டு ரொம்ப கவலையோடு உட்காந்து இருந்துட்டு கவனம் இல்லாமல் பாட்டிலை தட்டி விட்டார். அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சோடனே பக்கத்து டேபிளில் உள்ளவன், ஐயா என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, உற்சாகமாக இருங்க, எல்லாம் இப்படி தான், நம்ம வந்து எல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு உற்சாகப்படுத்தினான். க்ளீன் பண்ண வந்தவன், சார் தைரியமாக இரு சார், இதுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, வரவெல்லாம் அப்படி தான் வருவான், போகும்போது நல்லா போகலாம், தைரியமாயிரு சார்னு சொல்லிவிட்டு உற்சாகப்படுத்திட்டு முகம் கோணாமல் க்ளீன் பண்ணிட்டு போனானா. அந்த பார் ஓனர் என்ன சொன்னாரா, சார் ஒரு மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ரவுண்டு ஃப்ரீயாக ஊற்றுறான்ட்டானா. இவருக்கு சர்ச்சில் காலையில் இப்படி நடந்துச்சு, சாயங்காலம் பாரில் இப்படி நடந்துச்சு. இவர் சர்ச்சுக்கு போகிறதே கட் பண்ணிட்டார், ரெகுலராக பாருக்கு போகிறவரெல்லாம் மாறிட்டார். இது ஒரு கற்பனை கதை. இப்போ இந்த கதை என்ன சொல்லுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? உப்பாக இருக்கிறது நல்ல காரியம், ஆனால் உப்பு பிரயோஜனப்படணும். நம்ம இன்ன குறையும் குற்றமும் கண்டுக்கிட்டு அவங்கள நம்ம நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, அரவணைச்சி அவங்களையும் கரெக்ட் பண்ணி அவங்கள கத்தருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் நாம் இருக்கிறோம். நம்மையோட குறை உள்ளவங்க நம்மக்கிட்ட ஃப்ரீயாக அணுகக்கூடிய லெவலில் நாம் இருக்கணும். நாம் அவங்கள வெட்கப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்வோம்ங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கணும். அவங்க நம்மக்கிட்ட எந்த நேரத்துலையும் வரக்கூடியதான், நம்மளை எப்போ வேணால் அப்ரோச் பண்ணக்கூடியதான், அந்த லிங்க்லேயே இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். உப்பாக இல்லைன்னா குப்பையாய் கருதப்படும். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு அடுத்தது சொல்கிறார். வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை ஒளினே சொல்கிறார் இல்லை? இப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தை பார்த்தோம்னா 18 வசனமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு அறிமுகம். அந்த அறிமுகத்தில் 4, 5, 6 மட்டும் விட்டுருங்க, 7, 8, 9 இத்தனை வசனமும் என்ன சொல்லுது?
இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறாருன்றதை பற்றி பேசுது. ஸோ அவர் தன்னை ஒளின்னு சொல்கிறாரு. அவரை பற்றின தீர்க்க தரிசனங்களும் அப்படி தான் சொல்லுது. லூக்கா 2வது அதிகாரம் 30 32 வரைக்கும் பார்த்தோன்னா சிமியோன் அந்த குழந்தைய கையில் ஏந்தி சொல்கிறது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இவரை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவன் சொல்கிறதே பார்க்குறான். ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் அவர் நானே மெய்யான ஒளியாக இருக்கிறேன்னு தான் ஒளியாக இருக்கு, உலகத்துக்கு நான் ஒளியாக வந்தேங்கிறத தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் 3வது அதிகாரம் 19, 20, 21 3 வசனத்தில் சொல்கிறாரு. யோவான் 8:12 இன்னொரு தடவை சொல்கிறாரு. யோவான் 9:5 ஒரு தடவை சொல்கிறாரு. யோவான் 12:35, 36, 46 இத்தனை வசனங்களில் மறுபடியும் சொல்கிறார். ஆக மொத்தம் 8 வசனங்களில் ஒரே சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நானே மெய்யான ஒளின்னு சொல்கிறார். இப்போ அவர் ஒளியாக இருக்கிறார். அவருடையவர்களாகிய நாம் ஒளியாக இருக்கிறோம்னு சொல்லலை. என்னன்னு சொல்கிறாரு? வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். ஒளி வேற, வெளிச்சம் வேற. நாம் ஒளியாக இருக்க முடியாது, நாம் வெளிச்சமாக இருக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். அதாவது அந்த ஒளியினுடைய பிரதிபலிப்பாய் நாம் இருக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் அதை செய்தோம்னு சொன்னால் வெளிச்சம் என்ன செய்யும்? வெளிச்சம் என்ன செய்யும்? இருளை அகற்றும், அவ்வளோதான். நாம் எங்கிருந்து அழைக்கப்பட்டோம், எதுக்காக அழைக்கப்பட்டோம்னு சொல்லி பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி லிஸ்ட் வரதை பார்க்குறோம். இப்போ எங்கேருந்து வந்தோமா? அந்த காலத்துலேருந்து வந்தோம். யாருக்கிட்ட வந்தோம்? மெய்யான ஒளிக்கிட்ட வந்திருக்கிறோம். இது ஆச்சரியமான ஒளியா. அந்த காலத்துலேருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறோம். இப்போது நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். அதுதான் வெளிச்சமாக இருக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். லூக்கா 16:8 அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்நிதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது 2 கேட்டகரியை காமிக்கிறார். ஒன்று என்னது? ஒளியின் பிள்ளைகள். இன்னொன்று இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைங்க. 2 கேட்டகரி உலகத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிற ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். மற்றவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறவங்க மேதாவிகளாக இருக்கிறாங்க, படித்தவங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, வசதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, விஞ்ஞானிகளாக இருக்காங்க, எக்ஸட்ரா எல்லாம் சரிதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ப்ராப்ளம் என்னென்னா அவங்க அந்த காலத்தில் இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இருளில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாதுங்க. ரொம்ப பெரிய தியாலஜிக்கல் கொஸ்டின்லாம் வேண்டாம். நீங்கள் சும்மா வெளியே போய் ரோட்டில் நின்று நடந்து போகிற யாருக்கிட்டையாவது பாவம்னா என்னன்னு கேளுங்களேன். அவங்களுக்கு பாவம்னா என்னன்னு சொல்ல தெரியாது. அப்புறம் தான் பரிசுத்தம், அதெல்லாம் அதுக்கு பின்னாடி வர விஷயம். பாவமே பாவமாக தெரியாத உலகத்தில் அவங்க ஜீவிக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையை ஒரு பிரயாணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் சேர்ற இடம் ஒன்று இருக்குது. நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த ஓட்டத்தை நம்ம ஓடி எங்கே போய் முடிக்க போகிறோம்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம் என்னது? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னு நமக்கு தெரியும். நம்ம அதனுடைய ஓட்டம் அதுதான். கண்ணை இழந்தாலும் பரவாயில்ல, கையை இழந்தாலும் பரவாயில்ல, காலை இழந்தாலும் பரவாயில்ல, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுங்கிறது தான் அதனுடைய சீரியஸ்னஸ். இப்போ நமக்கு அது தெரியும். ஆனால் வெளியில் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. டெஸ்டினேஷனே பற்றி தெரியாமல் ட்ராவல் பண்ணுறவங்கள நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சேரும் இடம் தெரியாமல் ஒரு பிரயாணம் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணுறோம். ஏன் ரிசர்வ் பண்ணி போகிறோம்? நம்மளுடைய பிரயாணம் சௌகரியமாக இருக்கணும்னு நம்ம ரிசர்வேஷன் பண்ணி போகிறோம். ரிசர்வேஷன் பண்ணலன்னா
எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். அதனால் பிரயாணம் சௌகரியமாக, பிரயாணம் நல்லா தானே இருக்கணும். ஓகே, இந்த வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். சௌகரியமாக இருக்கணுமா? சௌகரியமாக இருக்கணும். பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் நீ கன்னியாகுமரிக்கு போகிற ட்ரெயின்னா கன்னியாகுமரி ட்ரெயினில் தானே ஏறி இருக்கணும், பெங்களூர் ட்ரெயினில் ஏறக்கூடாதுல்ல. நீ எந்த ட்ரெயினில் ஏறுறேனே தெரியாமல் எதுலேயே ஒன்றில் ஏறி உக்காந்துக்கிட்டு நான் பிரயாணம் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன கதையாக இருக்குது இது? இந்த உலகத்துக்கு வேண்டியதை போதுமான அளவு சம்பாதிச்சு தன் குடும்பத்துக்கு, தன் பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கலாம் தெரியுது. இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ எங்கே போக போகிறேன்னு கேட்டேன்னா தெரியாது. உங்களுக்கு டெஸ்டினேஷனே தெரியாது. அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிறோம். நாம் ஒளியின் பிள்ளைகளாக அங்கே இருக்கிறோம்னா என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? வெளிச்சம் வீசணும்னு விரும்புகிறார். அது என்னங்க வெளிச்சம் வீசுறது? அது எப்படி பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்யணும்னு இல்லை. இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஓரளவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவ உபதேசங்கள் பற்றியும் ரொம்ப தெரியாமல் இல்லை, அதுவும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம போயிட்டு இயேசுவை அறிவிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இயேசுவை உபதேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எனக்கு முந்தின தலைமுறையாக அதுதான் செஞ்சது, எனக்கு அடுத்து வர தலைமுறையாக அதுதான் செய்யுது, நானும் அதை தான் செய்கிறேன். இதை உலகம் கேட்குது. அதை கேட்குறதுனால அவங்களுக்கு பிரயோஜனம் வராது. ஏன் தெரியுமா? அது வெறும் வார்த்தை, அது தியரி. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒன்று தேவை. உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாகன்றது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியணும் தெரியுமா? சத்துருக்களை சிநேகிக்கிற ஒருத்தரை அவங்க பார்க்கணும். அப்படி பார்த்துட்டாங்கன்னா அது ஆக்சுவல் ஃபேக்ட்டுங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி பார்க்காத வரைக்கும் இது வெறும் தியரி. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நீங்கள் எவ்வளோ வசனம் சொன்னாலும் சரி, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் சரி, அதுக்கு சாட்சியாய் ஒருத்தன் இல்லாத வரைக்கும் அது யாரையுமே பாதிக்காது. ஸோ ஜீவித்து காட்டுவதற்காக தான் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேரில் ஒருத்தர் தான் பைபிள் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. மீதி 99 பேர் நம்மை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க, நம்மளை கவனிக்கிறவங்களா இருப்பாங்க. நாம் எப்படி பேசுகிறோம், என்ன செய்கிறோம்? ஒரு சண்டை வரும்போது எல்லாரும் சத்தம் போடுறாங்க, நம்மளும் சத்தம் போடுறோம். எல்லாரும் கோவப்படுறாங்க, நம்மளும் கோவப்படுறோம். எல்லாரும் வேகமாக பேசுகிறாங்க, நம்மளும் வேகமாக பேசுகிறோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். எப்போ தாழ்மையாக இருக்கணும், எப்போ சாந்தமாக இருக்கணும், எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ விட்டு கொடுக்கணும், எல்லாம் அந்த டைமில் தான். எல்லாத்த பற்றியும் பேச தெரியும் எங்களுக்கு. ஆனால் அந்த டைம் வரும்போது எல்லாரும் மாதிரி தான் நாங்களும் இருப்போம்னா இது என்னது? ப்ராக்டிக்கல் கிடையாது. இது வெறும் தியரி. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அந்த சிச்சுவேஷனில் நாம் வெளிச்சமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதை செய்தோம்னா அது அடுத்தவங்க மேலே பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? அங்கே இருக்கிற அந்த காரத்தை அது நீக்கி அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். இப்போ இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன்ல, நான் ரட்சிக்கப்பட்டதே அப்படி தான். இல்லைன்னா நான் இன்றைக்கி கிடையாது, இங்கே நான் இருந்திருக்கவே மாட்டேன். நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல வளர்ப்பில் வளர்க்கப்பட்டேன். நல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு சூழ்நிலையில் தான் வளர்க்கப்படுறேன். சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுவேன். விபிஎஸ்ஸு, சண்டே கிளாஸு, யூத்து, கொயரு, ஒன்று விட மாட்டேன், எல்லாத்துலேயும் இருப்பேன். இப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுமா? அந்த சர்ச்சும் சர்ச்சில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நிறைய பைபிள் வாசிப்பேன், ஆனால் அதில் ஒன்று கூட செய்ய மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் நம்மளுடைய உலகத்தின் ஸ்டாண்டர்டோட ரொம்ப ஹை. அந்த ஹை ஸ்டாண்டர்டு படி 100% யாராலையும் ஜீவிக்கவே முடியாது. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் அது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால் ஜீவிக்க முடியும். ஆண்டவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு, நம்ம அதை வாசிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அப்படியெல்லாம் யாராலையும் ஜீவிக்க முடியாது. பைபிள் சொல்லுது பொய் சொல்லாதேன்னு சொல்லி. பொய் சொல்லாமல் ஒருத்தனால ஒரு நாளும் இருக்கவே முடியாது. யாராவது பொய்யே நான் சொல்கிறது இல்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பொய் சொல்லிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இதுதான் நம்மளுடைய தியாலஜி. நான் அப்படி தான் ஜீவித்தேன். என் கூட இருக்கிறவங்களாம் பொய் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. நாங்கள்லாம் குரூப்பாக சேர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு நாங்கள்லாம் சபையில் ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம். அதுதான் சபை, அப்படி தான் இருக்குது. அந்த சிச்சுவேஷனில்
நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் ஒரே அடியாக பைபிள் படி தான் இருக்கணும்னு பேசிட்டு தெரிஞ்சாரா. எனக்கு ஏற்கனவே என்னுடைய தியாலஜியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இவரை நான் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ வாய் பேசுகிறார்ல, இவர் பொய் பேசாமல் இருக்க முடியுமா இவரால், பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் அவரை நிழல் போல் தொடர்ந்து அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மனுஷன் வாயிலேருந்து 6 மாதமாக ஒரு பொய்யை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. மாய்மாலத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. மாய்மாலங்கிறது ஆக்சுவலாக பொய்யே சொல்லாமல் உண்மை மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃப்ராங்காக இருக்கிறாரு, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு, தாழ்மையாக இருக்கிறாரு, பெருமை பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு போகிறாரு வராரு, சாதாரணமாக இருக்கிறார். எனக்கு ஷாக்கு தாங்க முடியல. பைபிள் படி யாருமே ஜீவிக்க முடியாதுன்னு அப்படி ஒரு உறுதியான நம்பிக்கையில் இருந்தேன். இப்போ கண் கூட இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு ஆளை நான் நேராக பார்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே நான் இருக்கிறாருன்னு சொன்னால் உலகத்தில் இன்னும் எத்தனை பேர் பைபிள் படி ஜீவிக்கிறவங்க இருக்கிறாங்களோ தெரியல. அப்போது அப்படி ஜீவிக்க முடியுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்படி ஜீவிக்கலை. ஆண்டவர் வரும்போது அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியே விதண்டாவாதம் பேசிக்கிட்டே இருந்து நான் என்ன போகிறேன், கெட்டு போக போகிறேன் இல்லையா? அப்போ தான் எனக்கு உள்ளத்தில் பயம் வந்துச்சு. அன்னைக்கு தான் நான் முட்டி போட்டு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்த ஒரு மனுஷன் அப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நான் பார்க்கலன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். இப்போ உலகம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. 100 பேரில் ஒருத்தர் தாங்க பைபிள் வாசிக்கிறாங்க, மீதி 99 பேர் நம்மளை தான் வாசிக்கிறாங்க. அவங்க பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம், பஸ்ஸில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது உங்களோட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? மனுஷர் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு என்ன பண்ணுமா? மகிமையை செலுத்தணுமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உப்பாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி பிரயோஜனப்படும்படி தான் உயிரோடே வச்சிருக்கிறார். இத்தனை நாள் இருக்கிறது அதனால தான், இன்னும் டைம் கொடுக்கறது அதுக்காக தான். ஸோ நாம் உப்பாக இருந்தோமா வெளிச்சமாக இருந்தோமாங்கிறது கணக்கு வரப்போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஸோ நம்முடைய லைஃப்பை நாம் திரும்பி பார்ப்போம். நான் உப்பாக பிரயோஜனப்பட்டிருக்கிறேனா, பிரயோஜனப்படுறவனா இருக்கிறேனா, நான் வெளிச்சமாக இருக்கிறேனா, நான் கர்த்தருடைய காரியங்களை பிரதிபலிக்கிறவனா இருக்கிறேனா, என்னை பார்த்து இந்த வார்த்தைகளெல்லாம் சாத்தியம் என்கிறதே மற்றவங்க அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொள்ளுகிறேனா? இவ்விதமாய் மனுஷர் என்னுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவை மகிமைப்படுத்துகிற மாதிரி நான் நடந்து கொள்ளுகிறேனாங்கிறத நாம் நிதானித்து பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?